வணக்கம். பலவீனமானவன் மட்டுமே பலாத்காரத்தை கையில் எடுப்பான். இதை 9th 10th ஸ்டாண்டர்டில் விவேகானந்தரை பற்றி ஸ்கூலில் ஒரு கருத்துரையெல்லாம் எடுக்கும்போது அங்கே புக்கில் படித்தேன். அப்போ பலவீனம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வசதி இல்லாமல் இருந்தாலோ, வறுமையில் இருந்தாலோ, அல்லது பிறர் மதிக்கப்படக்கூடிய தனத்தில் தான் இல்லாமல் இருந்தாலோ, தன்னுடைய உடலில் நோய்த்தன்மை இருந்தாலோ, பண வசதி இல்லாமல் இருந்தாலும், இப்படி நிறைய காரணங்கள் எல்லாமே பலவீனமாக இருக்கும். ஆள் பலம் இல்லாதது, பணபலம் இல்லாதது, எல்லாமே பலவீனம் தான். அப்போ பலாத்காரம் அப்படிங்கும்போது கோவம் வர்றது, அடுத்தவங்க மேலே வெறுப்பு வர்றது, சண்டை வர்றது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பலவீனங்கள் இருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தருக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது பலவீனம். அவருக்கு அடிக்கடி கோவம் வரும். அப்போது யாராவது உங்கள் மேலே அடிக்கடி ஆத்திரப்படுறாங்க அப்படின்னா அவர் உடம்புல ஏதோ ஒரு அசகுடி ஏற்பட்டுருக்குது, அதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பலவீனத்தை வென்றுட்டா அங்கே கோவம் வராதுன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்கேன். அதனால் விவேகானந்தர் சொன்ன அந்த விஷயத்தை கடைபிடிக்க போகிறாங்க. சரிங்களா?